எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. டார்ச்சர் கிடையாது கண்ணது. என்ன ரீசன்னா, அவனுக்கு தொடையில எலும்பு உழந்துருச்சு. இந்த போன் ஒரு ஃபீமர் சர்ஜரி பண்ணி ஒரு நாள் ஆர்த்தோ டாக்டர் விட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, சர்ஜரி பண்ணி கொஞ்ச நாள் கட்டு போட்டே வச்சிருப்பாங்க. கால் மடங்காதுமா, அப்படி கட்டையாயிரும், கட்டக்கால் மாதிரி ஆயிரும். மொத்தம் காலை மடக்கிறது 130 டிகிரி இப்படி மடக்கணும். இது 90 டிகிரி, இது 90மா 110 இப்படி 130 டிகிரி முடிய மடக்கினா தான் அவனால் சமணம் பண்ண முடியும். அவனோட எதிர்காலம் ஃபியூச்சரே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரி பண்ணுறேன். 90, 80, 60. அப்போ ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப பேஷண்ட்டுக்கு வந்து அழுகிறதோ கத்துறதோ நேச்சர்மா. அதாவது இது வந்து அன்னைக்கு பொல பார்க்குறது இல்லைம்மா, ரெக்கவரி மட்டும்தான் பேசும், ரிசல்ட் மட்டும்தான் பேசும். ரிசல்ட் ஓரியன்ட் ப்ரொபோசன், வெர்பல் கமாண்ட் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணி சரி பண்ணணும். அப்போ ஆப்னு பண்ணுறேன்னா அவனை கால் உடஞ்சி போய் கிடக்கிறான், அவனுக்கு கிட்டத்தட்ட அடுத்த மாதம் வேலைக்கு போகவே வைக்கணும். அந்த பையன் வந்து ஆப் நான் கற்றுனேன் இல்லை, சப் இன்ஸ்பெக்டரோட மகன், போலீஸ் எஸ்ஐயோட மகன், கிட்டத்தட்ட சொன்ன டைம்லேயே முடிச்சு கொடுத்துருங்க, சரியாயிடுச்சு, வேலைக்கு போயிட்டாங்க. அதாவதுமா இப்போ நான் பண்ணிட்டுருக்கப்ப நாய் முகத்தை போட்டிருப்பாங்க, பன்னி முகத்தை கொண்டு வந்து போட்டிருப்பான், அதெல்லாம் பார்க்குறப்ப சிரிச்சிட்டு போட்டிருப்பேன். சில பேர் வந்து ஒவ்வொரு விதமாக ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை பற்றி போட்டப்போ கூட நான் கவலைப்படலை. ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்னா என்னடா வயிறு சட்டி மாதிரி இருக்குது, பணம் மாதிரி இருக்குன்னா போடுவாங்க. அது ஏன்னா சிரிச்சிட்டு போயிடுறேன்னு வைங்களே. ஏன் இன்னர் வேர் போடலையான ஒரு பொண்ணு கூட கமெண்ட் பண்ணுச்சு. அதுலேயும் சில கொடுமை என்ன தெரியுமாமா, சில பொண்ணுங்க வந்து அதே மாதிரி இந்த பாடி ஷேமிங் வச்சு அதிகமான கமெண்ட்ஸ் உங்க இதில் வருது. எனக்கு ஓப்பனாக சொல்ல போனால் இந்த மாதிரி பாடி இருக்கிறது எனக்கு ப்ளஸ் பாயிண்டாக தான் தோணுதுமா. என்ன ரீசனாக, நல்ல உடல்வாகு, ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு உள்ள உடல்வாகு எனக்கு இருக்குது, ஓகேங்களா. நல்ல ஒரு அகண்ட பாடி, நல்ல ஒரு ஹைட்டு கம்மியாக அதை ஒத்துக்கிறேன். பட் இப்போ ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை பார்த்தா எனக்கு நல்லா தான் இருக்குது. இவனே சம்பாதிக்கிறான், பேஷன் வீடியோவும் போடுறான், ரீல்ஸும் போடுறான், நம்மளுக்கெல்லாம் வியூஸ் வர மாட்டேங்குது, இவனுக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிட்டத்தட்ட இப்போ கூட சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேம்மா. ஒரு நாளைக்கு 30 ஃபோன் கால்ஸ், கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சில பேர் தப்பு பண்ணுறாங்கம்மா. அசிங்கமாக திட்டுறது கெட்டாவதில்லை. அண்ணா அதே மாதிரி நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் உங்களோட நம்பர்லாம் போட்டுருக்கீங்க, அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. இப்போ ஃபோன் கால்லாம் வருமாண்ணே? ஃபோன் கால் வருமா, பட் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணுறது இல்லை. அதே மாதிரி ஹேட்டர்ஸுமே நான் தப்பாக அவங்களோட போய் சண்டை போட மாட்டேன். ஆனால் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, ஏதாவது நிறைய பேசுவாங்க. பட் நம்ம ஜென்ரல் பப்ளிக்லேருந்து எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைம்மா. ஃபிசியோதெரபி எங்கள் ப்ரொஃபஷனில் தான் சில பேர் பொறாமையாவாங்க, அதை உண்மையை ஒத்துக்கிறேன். இப்போ ஜெலஸ் ஆவான்ல, என்னடா இவனுக்கு ஃபாலோவர்ஸ் செய்யுது, கரெக்டாக சொல்கிறீங்க. இவனே சம்பாதிக்கிறான், பேஷன் வீடியோவும் போடுறான், ரீல்ஸும் போடுறான், நம்மளுக்கெல்லாம் வியூஸ் வர மாட்டேங்குது, இவனுக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிட்டத்தட்ட இப்போ கூட சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேம்மா. ஒரு நாளைக்கு 30 ஃபோன் கால்ஸ், உங்கள் ஃபோன் காலும் ஃபேக்கோ நினச்சி நான் தப்பாக நினச்சிட்டேன், ஓகேங்களா. அதனால் உங்களுக்கு என்ன ரீசன்னா, 30 ஃபோன் கால்ஸ்மா, கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சில பேர் தப்பு பண்ணுறாங்கம்மா. பொறாமையோட வளர்ச்சி. ஆமாம்மா, அசிங்கமாக திட்டுறது கெட்டவதில்லை. ஆனால் ஏதாவது என்ன சொல்ல வருதுன்னா, ஜென்ரல் பப்ளிக் பற்றி பிரச்சனை இல்லை, கமெண்ட் பண்ணிட்டு அவனே போயிடுவான். இன்டென்ஷனாக ஃபோன் பண்ணி திட்டுறவேன்றவே ஓன் ப்ரொஃபஷனில், அதுவும் நம்ம ஊர் கிடையாது, நம்ம டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, வேறு மாவட்டங்களில் ஒருத்தர் பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு. அவர் பேரை எழுதியே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் சைபர் கிரைமில். நீ ஆனால் யாருன்னே தெரியும். அது தெரியாதாம்மா எனக்கு யாருன்றது. ஆமாம்மா, என்ன ரீசன்னாம்மா, சில பேர் எங்கள் துறையில் தப்பு பண்ணுறாங்கன்னா அது ஓப்பனாக பப்ளிக் மீடியாவில் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஜாப் இருக்குது, NHM, நேஷனல் ஹெல்த் மிஷன், இதில் வந்து டெம்பரவரி போஸ்ட்டு, இதுக்கு நீங்கள் யாரும் காசு கொடுத்து சேராதீங்க நான் போட்டு விடுவேன். ஸோ அதுக்காக தப்பு பண்ணுறவங்களுக்கு அது கோவம் வரும். நான் சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க, என்ன ரீசனா, இவர் ஹானஸ்ட்டாக இருப்பார், நேர்மையாக இருப்பார் அப்படின்றது நம்மளுக்கு நல்ல பேர் ஃபிசியோதெரபிஸ்ட் மத்தியில். அப்போ என்ன ஆகுனா, அவருக்கு வந்து அது ஸ்பாயில் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவனை என்னடா பண்ணுறது, நிறைய கமெண்ட் வருது இல்லையா. அப்போ அந்த கமெண்ட் இதையும் கோர்த்து விட்டு நம்மளை யாரும் தெரியாதுன்னு நினச்சி அவங்க பிரில்லியண்டாக பண்ணுறாங்க. பட் நம்மளுக்கு கடவுள் அறிவு கொடுத்துருக்காரலாமா, யார் இதை பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியலையா. இந்த ஃபிசியோதெரபி வீடியோ போடும்போதுன்னா அதுலேயே ஒரு சில கமெண்ட்ஸ் வருது, ஏன் அவங்கள போட்டு இது பண்ணுறீங்க, காலை தூக்கு அப்பன்னு சொல்லிடுறீங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பையன் ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க, அது ரொம்ப துடிச்சு உங்களை அடிச்சிருவான், அடிச்சிருவான். ஏன் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி. அப்படிதான் பண்ணுவாங்களா, டார்ச்சர் பண்ணி தான் இந்த மாதிரி? டார்ச்சர் கிடையாது கண்ணது. என்ன ரீசன்னா, அவனுக்கு தொடையில எலும்பு உழந்துருச்சு. இந்த போன் ஒரு ஃபீமர் சர்ஜரி பண்ணி ஒரு நாள் ஆர்த்தோ டாக்டர் விட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, சர்ஜரி பண்ணி கொஞ்ச நாள் கட்டு போட்டே வச்சிருப்பாங்க, கால் மடங்காதுமா, அப்படி கட்டையாயிரும், கட்டக்கால் மாதிரி ஆயிரும். மொத்தம் காலை மடக்கிறது 130 டிகிரி இப்படி மடக்கணும். இது 90 டிகிரி, இது 90மா 110 இப்படி 130 டிகிரி முடிய மடக்கினா தான் அவனால் சமணம் பண்ண முடியும். அவனோட எதிர்காலம் ஃபியூச்சரே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரி பண்ணுறேன். 90, 80, 60. அப்போ ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப பேஷண்ட்டுக்கு வந்து அழுகிறதோ கத்துறதோ நேச்சர்மா. இல்லை, ஆனால் இந்த ஃபிசியோதெரபியில் இந்த மாதிரி தான் கற்றுவாங்க ஒரு சில பேஷண்ட்ஸ், அவனோட நேச்சர் அப்படி. அப்போ அவனுக்கு வந்து ஸ்டிஃப்னஸை நான் போக்கியே ஆகணும். ஏன்னா அந்த பர்டிகுலர் டைம்லேயே காலை ஸ்ட்ரெச் பண்ணால் தான் மடங்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆப்ரேஷன் பண்ணி வேஸ்ட்டு, அரைக்குறை லைஃபாக இருக்கும், அவனுக்கு அதோட கால் நின்றுக்கிறோம்.
அப்போ அவன் பைக் ஓட்டணும்னா கால் தொங்கப்படணும். அவன் நாளைக்கு அவன் கல்யாணமே பண்ண போகிறான், மனவரையில் உட்காரணும்னா சம்மணம் போடணும். அவனோட எதிர்காலமே அதில் தங்கியிருக்கு. பட் அதை பற்றி அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய பேஷண்ட் சரியாயிருக்காங்க. இப்போ என்னோட ப்ராக்டிக்ஸில் அது இன்னொரு உண்மையை சொல்ல வரேமா, டாக்டருங்களே பண்ணுற தப்பு. ஃபிசியோதெரபிஸ்ட்டே நிறைய பேர் பேஷண்ட் அழுகுறான்னு விட்டுருவாங்க, ஓகேங்களா, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பட் நான் அப்படி இல்லை, எனக்கு வந்து ரெக்கவரி தான் மெயின். அதாவது இது வந்து அன்னைக்கு பொழப்பாக்குறது இல்லைம்மா, ரெக்கவரி மட்டும்தான் பேசும், ரிசல்ட் மட்டும்தான் பேசும். ரிசல்ட் ஓரியன்ட் ப்ரொஃபஷன். நான் ஒரு பேஷண்ட்டை சரி பண்ணால் தான் இட் வில் கன்வெர்டட் அஸ் மோர் பேஷண்ட்ஸ். ஓகே, இன்னொரு அவன் லைஃப் இருக்குமா, பாவம் இல்லையா, அவன் வந்து அந்த பையன் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21 தான், அவனுக்கு எவ்வளவோ லைஃப்பில் இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறோமா. ஃபிசியோதெரப்பின்றது அதுவுமே நான் என்ன பண்ணுவேன், நீட்டாக தான் பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள், 90 டிகிரி தான் கொண்டு வந்திருப்பேன். 90 டிகிரி கொண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி மடக்கிருப்பேன். மடக்கிறப்ப அவனுக்கு லேசாக பெயிண்ட் இருந்தாலும் அந்த மாதிரி கத்துவாங்க, பயப்படுவாங்க. ஆமாம் ஆமாம், அதுக்கு நிறைய பேர் கவனம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாதுல்லம்மா நேச்சர் ஆஃப் த இவங்க என்னைக்கு அது ஒரு சில பாட்டி ஒரு தாத்தா வீடியோவை நீங்கள் வந்து அதே மாதிரி மடக்கி இருப்பீங்க, மடக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் வெர்பல் கமாண்ட்மா. ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு இதுவே ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு பண்ண மாட்டோம். அதாவது பேஷண்ட்டோட கண்டிஷன் பண்ணி தான் பண்ணுவோம். ஹார்ட் அட்டாக் இருக்குது, மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் சொல்லுவோம், அது ஹார்ட் அட்டாக். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ரொம்ப வெர்பல் கமாண்ட் கொடுக்க மாட்டேன், லைட்டாக பண்ணிட்டு போயிடுவோம். சில எங்கேஜ் பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டிமுலேட் பண்ணணுமா, வெர்பல் கமாண்ட். அது வெர்பல் கமாண்ட் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணி சரி பண்ணணும். ப்ரொஃபஷனே வித்தியாசமான ப்ரொஃபஷன் தான் ஃபிசியோதெரப்பின்றது. அவங்களுக்கு என்ன சொல்ல வருது, நாங்களும் உடல் உழைப்பு கொடுக்கணும், அவங்களையும் செய்ய வைக்கணும். ஆமாம் ஆமாம், மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணணுமா. அப்போ ஆப்னு பண்ணுறேன்னா அவனை கால் உடஞ்சி போய் கிடக்கிறான், அவனுக்கு கிட்டத்தட்ட அடுத்த மாதம் வேலைக்கு போகவே வைக்கணும். அந்த பையன் வந்து ஆப் நான் கற்றுனேன் இல்லை, சப் இன்ஸ்பெக்டரோட மகன், போலீஸ் எஸ்ஐயோட மகன், கிட்டத்தட்ட சொன்ன டைம்லேயே முடிச்சு கொடுத்துருங்க, சரியாயிடுச்சு, வேலைக்கு போயிட்டான். இப்போ ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு சில கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்காங்க? அது பர்சனலாக உண்மைதான், ரொம்ப அசிங்கமாக போடுறப்ப தான். அதாவதுமா, இப்போ நான் பண்ணியிருக்கப்ப நாய் முகத்தை போட்டிருப்பாங்க, பன்னி முகத்தை கொண்டு வந்து போட்டிருப்பான், அதெல்லாம் பார்க்குறப்ப சிரிச்சிட்டு போட்டிருப்பேன். சில பேர் வந்து ஒவ்வொரு விதமாக ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை பற்றி போட்டப்போ கூட நான் கவலைப்படலை. ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்னா என்னடா வயிறு சட்டி மாதிரி இருக்குது, பானை மாதிரி இருக்குன்னா போடுவாங்க. அது ஏன்னா சிரிச்சிட்டு போயிடுறேன்னு வைங்களே. ஏன் இன்னர் வேர் போடலையான ஒரு பொண்ணு கூட கமெண்ட் பண்ணுச்சு. அதுலேயும் சில கொடுமை என்ன தெரியுமாமா, சில பொண்ணுங்க வந்து இவர் வந்து ஹஸ்பண்ட் அடின்னு போடும், ஒருத்தி வந்து இல்லடி ஹஸ்பண்ட் இல்லடி இவர் உன்னோட கீப்பிடின்னு போடும், இன்னொரு பொண்ணு வந்து இல்லை உங்கள் குடும்ப பிரச்சனை எதுக்கு இப்படி பேசுகிறாங்க, அதையும் நான் சிரிச்சிட்டு போயிடுவேன். பட் என்ன அதெல்லாம் ஒன்றும் ஜாலியாக எடுத்துக்கிறேமா. அதாவது அதையும் தாண்டி ரொம்ப அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் போடுறப்பமா, கெட்ட வார்த்தையில் அதில் காதில் சொல்ல முடியாத சில வார்த்தைகளை போடுறாங்க. அப்படிப்பட்டவங்களாம் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டம். பர்சனலாக மெசேஜ் பண்ணுவாங்களா வந்து? அப்படி பண்ண மாட்டாங்க, கமெண்ட்ல. அது அவங்களுக்கு நம்ம எதிரி இல்லைல்லம்மா. அது வந்து பொதுவாக அந்த ஒரு சினிமா நடிகர்களுக்கே உள்ளதான். இப்போ திரிஷா கமெண்ட் உள்ள படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து திரிஷா மேடம் சரி, சிம்புவுமே அசிங்கமாக போடுறாங்க. ஈவன் உதயநிதி அண்ணாவே ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு போட்டிருந்தாரு. ஸோ அதான் இப்போ சிம்பு அவர்கள் திரிஷாவுக்கு நடக்குதுன்றப்போ உங்களுக்கு நடக்கிறது இல்லை எந்த ஒரு சகஜம். பட் அவங்க கெட்ட கமெண்ட் போட்டாலும் கண்டுக்கிற மாட்டாங்க. நான் மேக்ஸிமம் எனக்கு கண்ணில் படிச்சுன்னா பேட் கமெண்ட் டெலிட் பண்ணிடுவேன். டெலிட் பண்ணி விட்டுருவேன். ஆனால் பெண்கள் கமெண்ட்டும் பேடாக வருமானம் இப்போலாம்? பெண்ணுக்கு அசிங்கமாக போடாது இல்லை, இந்த மாதிரி இவர் உங்கள் ஹஸ்பண்டு அதுக்கு பேட் கமெண்ட் இல்லை, அது ஒன்றும் இல்லை. இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கவே, எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளடி அது ஏழ்றா அப்படின்னு, அது இல்லை எனக்கு தான் இருந்தாலும் அது நம்ம ஜாலியாக பேசிக்கிறோம்ல, அந்த மாதிரி தானே. அந்த க்ரஷ்ன்னு சொல்லி அதுலயே கமெண்ட் பண்ணிடுவாங்க, நிறைய கமெண்ட் பண்ணுறது, நிறைய கமெண்ட் பண்ணுது சார். ரிப்ளை பண்ணிருக்கீங்களா? பண்ணது பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிடுவேன். அதில் ஒரு பொண்ணு, சார் ஹர் காட் வெயிட்டிங் ஃபார் யூ சார், ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ சார் அப்படின்லாம் நிறைய பொண்ணுங்க மெசேஜ் அனுப்புங்க. அது பார்த்தீங்கன்னா விஐடி வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்த பொண்ணுங்களா இருக்குங்க. நிறைய நான் பார்க்க கண்டுக்கிற மாட்டேன். அது ஜாலியாக தானே பண்ணுறாங்க. அது காலேஜ்ல இருந்தே நமக்கு வரனால அப்படியே பழகிருச்சு. இல்லை இப்போ நம்மளே எடுத்துக்கோ, நான் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கே மச்சான் அது பொண்ணு சூப்பராக இருக்கடா ஏழ்றா மச்சான், அது இயற்கை தானே, நேச்சர் தானே, அந்த மாதிரி சொல்லுவான். அப்போ என்ன பண்ணுவான், அது ஃப்ரெண்ட்ஸு கடையில் அவங்க வந்து என்னென்னா அந்த ரீல்ஸால் அட்ராக்ட் ஆகிறாங்க, அவங்களுக்கு பிடிக்குது, அதனால தான் அவங்களுக்குள்ள விளாண்டுக்கிறாங்க. நம்ம ஒன்றும் அப்படி ஒன்றும் பார்க்குறதுக்கு மோசமாக அசிங்கமா இல்லை. அதே மாதிரி இந்த பாடி ஷேமிங் வச்சு அதிகமான கமெண்ட்ஸ் உங்கள் இதில் வருது இல்லைண்ணே, அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? எனக்கு ஓப்பனாக சொல்ல போனால் இந்த மாதிரி பாடி இருக்கிறது எனக்கு ப்ளஸ் பாயிண்டாக தான் தோணுதுமா. என்ன ரீசனாக, நல்ல உடல்வாகு, ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு உள்ள உடல்வாகு எனக்கு இருக்குது, ஓகேங்களா. நல்ல ஒரு அகண்ட பாடி, நல்ல ஒரு ஹைட்டு கம்மியாக தான் ஒத்துக்கிறேன். பட் இப்போ ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை பார்த்தா எனக்கு நல்லா தான் இருக்குது. ஸ்கூலில் படிக்கிறப்பே ஒல்லியாக இருப்பேன், அப்போவே வந்துட்டு நல்ல பாடிடான்வாங்க. அப்போவே அது நல்லா இருக்காருன்னு கொஞ்சம் தொப்பப்பட்டது ஒன்று தான் மைனஸே தவிர, பாடியை பற்றி பேசுனது எனக்கு ஒன்றும் இதாக தெரியலமா. ஒரு ஹைட் வெயிட்டாக இருக்கிறது நல்லது தானே நம்மளுக்கு, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. யாரையும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. என்னோட ரீல்ஸ்லையுமே பாருமா, யாரையுமே நான் கண்டிப்பா என்னைய தான் எல்லாரும் வந்து நீங்க உங்களை வருத்திக்கிட்டு பண்றீங்களே தவிர்த்து யாருமே வருத்துறது இல்லை, பண்ற மாதிரி பண்ணதே கிடையாது. அதே மாதிரி யார் வீடியோ ட்ரோல் பண்ணி என்னோட இதில் போட மாட்டேன், என் திறமையை மட்டும் தான் காப்பேன். அது மாதிரி நம்மளை பிடிச்சிருக்குன்னு திறமையால ஒரு எந்த ஏரியாலே எங்க அத்தை இருக்காங்களே, அப்பாவோட அக்கா, ஏன்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு நீ ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்துக்கிட்டு உட்காந்து ஆடிக்கிட்டு என்னடா அது அப்படின்னாங்க. நான் ஏத்த சும்மா இருங்க ஏத்த அப்படி பண்ணுறீங்க, அவங்க மகிட்ட அத்தாச்சிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு, அத்தாச்சி ஸ்கூல் லைஃப்ல வந்து திறமையாக பண்ணுவேன் நான் அவங்களுக்கு சொன்னது, அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க.
சரி சரி சரி. ரிலேட்டிவ் சைடுல இருக்கட்டும் இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்க ரீல்ஸ் பார்ப்பாங்க போகும்போதெல்லாம் கேட்பாங்க அவங்க ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்க்குறாங்கல்ல, பார்த்துட்டு சிரிப்பாங்க, என்னப்பா நல்லா இருக்கேன்னு போகும்போது வரும்போதெல்லாம் கேட்கணும் கேட்பாங்க நிறைய பேர். ஃபங்க்ஷன்ல ஏதாவது போயிருக்கீங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்போ கூட போனேமா லேட்டஸ்டா எங்கள் ஊருக்காரவங்க ஃபங்க்ஷன் போனேன், அங்கேயே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க பசங்க, எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க தானே வளைச்சு கட்டிட்டாங்கம்மா, என்ன சூப்பராக பண்ணுறீங்க நீங்கள், என்ன இது அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு 5 பேர் ரவுண்ட் பண்ணி வீடியோ செல்ஃபி, எப்படியும் ஒரு நாளைக்கு 2-3 பேராவது செல்ஃபி எடுத்துறாங்கம்மா. டெய்லியும். சூப்பர் 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 நானே, தேங்க்யூ நானே, நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஷேர் பண்ணீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆமாம்மா, எனக்கு ஆக்சுவலா ரொம்ப ஹாப்பி, எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு உங்க கூட இன்டர்வியூ பண்ணது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு நான் சொல்லும் போது நீங்க அப்படி பண்ணி காமிச்சிட்டீங்க, இது தானே, இது இப்படி தானே பண்ணுவேன், இது இப்படி தானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ வெகுளித்தனமா இருக்கீங்க. கண்டிப்பா நீங்க வந்து அடுத்தடுத்து சக்சஸ்ஃபுல்லா போவீங்க. இன்னும் நல்லா பெரிய ஆள் ஆகிட்டு ஒரு கப்பல் இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசை இருக்கு எனக்கு. கண்டிப்பா உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உங்க ஒய்ஃப் கூட சேர்த்து வச்சு ஸோ ஒரு கப்பல் இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசை இருக்கு. நீங்க இதுக்கு மேலேயும் மென்மேலும் வளர்ந்துட்டே போகணும். உங்களோட இந்த ஒரு சின்ன கிளினிக்ன்றது இதுக்கப்புறம் பெரிய கிளினிக்காக வரணும், நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலாக வரணும், நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நன்றிண்ணா. ரொம்ப நன்றிப்பா. ஏரோ ரூட் சேனலுக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்ப்பா, இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினதுக்காக. ரொம்ப தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.